சேலத்தில் அம்மாபேட்டை, பொன்னம்மாபேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தடையை மீறி லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவது குறித்து நமது நியூஸ் 7 தமிழில் பிரத்யேக செய்தி வெளியானது. நமது தொலைக்காட்சியில் செய்தி வெளியானவுடன் முறைகேடாக இயங்கிய ஒரு சில லாட்டரி விற்பனை கடைகள் மூடப்பட்டாலும் மேலும் பல்வேறு கடைகள் இயங்கி வருவதாக புகார் எழுந்துள்ளன. இது தொடர்பாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரியாஸிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ரியாஸ், நம்ம செய்தி வெளியிட்ட பிறகும் இன்னும் லாட்டரி விற்பனை தொடர்ந்து வருது. குறிப்பா எந்தெந்த பகுதிகளில் லாட்டரி விற்பனை நடந்து வருது? வணக்கம். அதாவது சேலம் மாநகர பகுதிகளில் அதிக அளவிலான லாட்டரி விற்பனைகள் நடைபெற்று வரதா நேற்று முன்தினம் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் பிரத்யேகமாக செய்தி ஒளிபரப்படுத்துகிறோம். இதனை தொடர்ந்து அதாவது செய்தி ஒளிபரப்பான சில மணி நேரங்களிலே சேலம் அம்மாபேட்டை பகுதியில் இருக்கிற கடைகள் அங்கே இருக்கிற உரிமையாளர்கள் உடனடியாக அடைத்து விட்டு போயிட்டாங்க. இதை தொடர்ந்து சேலம் பொன்னம்மாபேட்டை, கொகை, கொண்டலாம்பட்டி, புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலேயே இந்த லாட்டரி விற்பனை அதிக அளவு நடைபெற்று வருது. இந்த லாட்டரி விற்பனை அதிக அளவு நடைபெற்று காவல்துறைக்கு தெரிந்தே நடைபெறதாக ஒரு புகார் எழுந்தது. இதை தொடர்ந்து காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்காம இருக்காங்க. ரியாஸ், நம்ம செய்தி வெளிவிட்ட பிறகு லாட்டரி விற்பனை தொடர்பாக நீங்க காவல்துறை கிட்ட அணுகுனீங்களா? அவங்களோட தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டது லாட்டரி விற்பனை பொறுத்த வரைக்கும்? தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட இந்த லாட்டரி விற்பனை சேலத்தில் அதிக அளவு நடைபெறுவது குறித்து இந்த செய்திகள் நாங்கள் வெளியிட்டோம். இதை வெளியிட்ட பிறகு அம்மாபேட்டை பகுதியில் அதிக அளவிலான கடைகள், குறிப்பாக சொல்ல போனோம்னாக்கா தேநீர் கடைகள், ஜெராக்ஸ் கடைகள் உள்ளிட்ட சின்ன சின்ன கடைகளில் இந்த லாட்டரி விற்பனை அதிக அளவு நடைபெற்று வந்தது. குறிப்பாக அவங்க லாட்டரி சீட்டுகள் தராமல் அதாவது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, அதாவது 3 இலக்கு எண்களை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு 3 இலக்கு எண்ணுக்கு 35 ரூபாயும் 6 இலக்கு எண்களுக்கு 70 ரூபாய் என விற்பனை செஞ்சுட்டாங்க. இந்த 3 இலக்கு எண் லாட்டரி விழுந்தால் பரிசு விழுந்தால் 15,000 ரூபாய் பணம் கொடுப்பதாக லாட்டரி உரிமையாளர் அறிவித்திருக்காங்க. இது முழுக்க கேரளா மாநிலத்தில் இருந்து இந்த லாட்டரி செயல்படுறதாக ஒரு புகார் தகவல் தெரிவிக்கிறாங்க. மேலும் இந்த ஒரு சிலர் இங்க ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டு அவங்களுக்குள்ளாக சிண்டிகேட் போல அமைத்து கொண்டு தாங்களே குழுக்கள் செய்து ஒரு குறிப்பிட்ட எண்ணை அறிவித்து வெற்றி பெற்றதாக அறிவித்திருந்தாங்க. இது குறித்து நாங்கள் முதலில் அம்மாபேட்டை காவல் ஆய்வாளரை தொடர்பு கொண்டு நாங்கள் இந்த புகாரை தெரிவித்தோம். இந்த காவல் ஆய்வாளர் எங்களுக்கு தொடர்ந்து தகவல் கொடுத்தா நாங்கள் உடனடியாக பிடிப்பதாக உறுதியளித்தார். ஆனால் நாங்கள் தொடர்ந்து இன்றும் காவல் கட்டுப்பாட்டுத்துறைக்கு தொடர்பு கொண்டு சேலம் பொன்னம்மாபேட்டை பகுதிகளில் இன்றும் கடைகள் இயங்கி வந்தன. இது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்தோம். ஆனால் காவல்துறையினர் குறித்த நேரத்திற்கு வராத காரணத்தினால அங்கே இருக்க உரிமையாளர்கள் உடனடியாக எங்களுடைய கேமராக்களையும் எங்களுடைய குழுவையும் பார்த்தவுடன் உடனடியாக அந்த கடைகளை அடைத்து விட்டு தப்பி போயிட்டாங்க. ரியாஸ், லாட்டரி விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகிட்டே வருது. இருந்தாலும் இந்த விற்பனை தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இந்த லாட்டரி விற்பனை எப்படி ஒருங்கிணைத்து நடத்தப்படுது? அதான் நான் முன்பே சொல்லப்பட தமிழக அரசு தமிழகத்தில் லாட்டரி விற்பனைக்கு முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த தடை செய்யப்பட்ட இந்த முதல்ல இந்த லாட்டரி சீட்டுகளே கொண்டு விற்பனை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் இதை மாற்றம் செய்து அங்கே இருக்கிற எண்களை மட்டுமே, அதாவது 3 இலக்க எண்களை கொண்டு நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. அதாவது குறிப்பாக பல்வேறு கடைகளில், ஜெராக்ஸ் கடை, டீ கடை உள்ளிட்ட கடைகளில் இது ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ரூபாய் அந்த சின்ன கடைகளிலே வர்த்தகம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்களும் மற்றும் பல்வேறு நபர்களும் நடமாடும் வகையில் ஒரு பேருந்து நிலையத்தில் ஒரு இடத்துல நின்றுட்டு அந்த இடத்துல குறிப்பிட்ட எண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம்னாக்கா அந்த நம்பர் பிளாக் பண்ணி கொடுக்கறதும் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. ஆனால் காவல்துறை இதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து பல்வேறு ஊடகங்களிலும் செய்திகள் வெளியிட்ட பிறகும் காவல்துறை ஏன் தயக்கம் காட்டுவதா பொதுமக்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ரியாஸ், சேலத்தில் தமிழக அரசின் தடையையும் மீறி பல்வேறு பகுதிகளில் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்த உங்களோட கள தகவல்களுக்கு நன்றி.